அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாவேந்தரின் பாரதிதாசன் சொன்னது போல நாம் எழுத்து அறிவிப்பது இறைவனுக்கு சமமான ஒன்று. அந்த ஒரு பணியை நான் இன்று துவக்குவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது நம்ம இந்த வகுப்பில் நம்ம சிலப்பதிகாரம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சிலப்பதிகாரம் 50 காப்பியங்களில் ஒன்றாக நம்ம சொல்லுவோம். 50 காப்பியங்கள் அப்படின்னு சொன்னால் சிலப்பதிகாரம், வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை, அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாவேந்தன் பாரதிதாசன் சொன்னது போல எழுத்தறிக்கும் பணி ஒரு அறப்பணி. அந்த அறப்பணியை நான் துவக்குவதில் மிகவும் பெருமை அடைகிறேன். வணக்கம். இப்பொழுது நம்ம சிலப்பதிகாரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 50 காப்பியங்களில் ரொம்பவும் முக்கியமான ஒரு காப்பியம் எதுன்னு சொன்னால் சிலப்பதிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50 காப்பியங்கள் நம்ம எதெல்லாம் சொல்லுவோம்? அதை ஒரு பாட்டாவே சொல்லுவாங்க. எப்படின்னா, காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் பொன்மணி சூளாமணியும் பொலிய சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டாவே சொல்லுவாங்க. அதாவது குண்டலகேசி, வளையாபதி, மணிமேகலை, சிலப்பதிகாரம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 50 காப்பியங்களில் ஒன்றா சிலப்பதிகாரத்தை நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த சிலப்பதிகாரம் எடுத்தோம்னா இதை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் பாட்டரசர் கிடையாது, ஒரு நாட்டுக்கு அரசர், அதாவது சேர மன்னன். அந்த சேர மன்னன் இவர் ஒரு பாட்டு அரசன் சொல்றதுக்கு முன்னாடி இவர் ஒரு துறவின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இவர் புலமையிலையும் பெருமை பெற்றிருந்தாரு, அதே சமயத்துல துறவரத்திலையும் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தாரு. அதோட முக்கியமா தமிழ்லையும் அதிகமான ஈடுபாடு. அப்போ இவரோட ரோல்னு சொல்லி பார்க்குறப்போ 3 ரோலா இருந்திருக்குது. ஒன்று மன்னனாகவும் இருந்திருக்காரு, மன்னனுவே வேணான்னு சொல்லிட்டு துறவரத்துக்கும் போனாரு. சரி, இதை விட அதிகமானது எதுன்னு பண்ணா எனக்கு தமிழ் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பியத்தை படிச்சாரு இந்த இளங்கோவடிகள். இவர் ஏற்கனவே சொன்னது போல தான் இவர் சேர மன்ன மரபை சேர்ந்தவரா இந்த இளங்கோவடிகள் இருந்திருக்காரு. 50 காப்பியங்கள் ஒன்றான சிலப்பதிகாரம் இவர் இயற்றியது. இதை சிலப்பதிகாரத்துக்கு வேற பேர் எது எதெல்லாம் சொல்லலாம்னா முத்தமிழ் காப்பியம். ஏன் இதை முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இதுல இயல் தமிழும் இருக்கும், இசைத்தமிழும் இருக்கும், நாடக தமிழும் இருக்கும். அதனால இதை முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலப்பதிகாரத்தை நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறமா குடிமக்கள் காப்பியம். குடிமக்களுக்கான நல்லதை சொல்றதுக்காக இதை குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவதா இரட்டை காப்பியம். ஏன் நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுலயும் இந்திர விழா எடுப்பாங்க, மணிமேகலையும் இந்திர விழா எடுப்பாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் மணிமேகலை, அதனுடைய கண்டினியூஸா மணிமேகலை வரும். அதனால இதை சிலப்பதிகாரம் மணிமேகலை ஒத்து போறதுனால இதை இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது திங்கள், ஞாயிறு, மழை, இந்த 3 பொருளையும் இதை வாழ்த்துட்டு தான் இதனுடைய முதல் பகுதி. அதாவது ஒரு காப்பியத்தை நம்ம சொல்ல முன்னாடி அதாவது போட்டுருவாங்க. இந்த கதையில் வர கதை மாந்தர்கள் யாராருன்னு சொன்னா கண்ணகி, கண்ணகியோட அப்பா மாநாய்க்கன், மாநாய்க்கன் குலக்கொம்பன் ஈகைவான் கொடியனால் ஈராரான் அகவையால் அப்படின்னு இளங்கோவடிகள் அறிவிப்பாரு. அடுத்தது கோவலன். இவர் மாசாத்துவான் மகன் கோவலன். இவர் தான் இவருடைய மகன் தான் கோவலன். யாருடைய மகன்? மாசாத்துவனுடைய மகன் கோவலன். இவர் தான் இந்த காப்பிய தலைவன் அப்படின்னு சொல்லி காப்பிய தலைவி கண்ணகி. கண்ணகியோட கணவர் யாருன்னா கோவலன். மாசாத்து வாணியன் மகனை ஆகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வழக்குரை கதையில அறிவிப்பாங்க. அடுத்தது மாதவி. மாதவி ஒரு ஆடல் அரசி. இவ என்ன சொல்றது, மன்னர்களோட கேளிக்கை அரங்கல்ல நடனம் ஆடக்கூடியவள் தான் இந்த மாதவி. இப்போ கதைன்னு சொல்லி பார்க்குறப்போ கோவலனும் கண்ணகியும் கணவன் மனைவியா வாழ்ந்து வராங்க. திருமணம் நடக்குது. திருமணம் எப்படி நடக்குதுன்னா ரொம்ப சிறப்பாகவே நடக்குது. இதை இளங்கோவடிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார். அந்த திருமண காட்சி சொல்றப்போ, மாலைதார் சென்னி வைரமணி தூணகத்து நீல விதானத்து நித்திலம்பும் பந்தல் கீழ், அதாவது முத்துக்கள் பதித்த அந்த பந்தல் கீழே அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதா சொல்லுவார். நீல விதானத்து நித்திலம்பும் பந்தல் கீழ் சாலியொருமின் தகையாலை கண்ணகியை சொல்றப்போ சாலியொருமின் தகையால். சாலி அப்படின்னு சொன்னா அருந்ததி அப்படின்ற நட்சத்திரம் போன்றவளாம், குற்றமற்ற நட்சத்திரம் போன்றவளாம் கண்ணகி. கண்ணகியினுடைய கற்புக்கு இவர் அந்த நட்சத்திரத்தை சொல்லுவாரு. சரிங்களா? சாலியொருமின் தகையாலை கோவலன் என்ன பண்றான், மாமுது பார்ப்பனர் மறைவழி காட்டிட. அதாவது மாமுது பார்ப்பனர்கள் அப்படின்னு சொன்னா ரொம்ப வயதான அந்த அந்தணர்கள், நல்ல என்ன சொல்றது, வேதம் பற்றி கற்று தேர்ந்த அந்தணர்கள் தான் என்ன பண்றாங்க, மறைவழி காட்டுறாங்க. அதாவது வேதம் ஓதுங்கிறாங்க. தீவலம் செய்வது காண்பார்கள். அவன் கோவலனும் கண்ணகியும் கையை பிடிச்சின்னு அந்த தீவலம் செய்வது சொன்னா அந்த நெருப்பை சுத்தி வர்றது
காண்பார்கள் நோன்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோடிகள் ரொம்ப வியந்து சொல்லியிருப்பார் அந்த இடத்த. அப்படியே அந்த அந்த கல்யாண காட்சி அப்படியே எடுத்துன்னு வந்து நிறுத்துவார் மனையரம் படுத்த அந்த கதையில. சரிங்களா? அப்போ இப்படிலாம் அவங்களுக்கு என்ன பண்ண ரொம்ப சிறப்பாகவே கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே அடுத்து என்ன பண்ணுவாங்க, பள்ளியறை சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துக்கு போறாங்க. அப்பயோ இளங்கோடிகள். இப்போ இதனுடைய கதையை நம்ம பார்க்க போறோம். கதை அப்படின்னு சொன்னா, இவர் வந்து இளங்கோடிகள் தன்னுடைய நாட்டில் இருக்கிறாரு. அப்போ மலைவாழ் மக்கள் வந்து வானத்திலேருந்து ஒரு வானூர்தி பறந்ததாலும் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், வானூர்தி அப்படின்றது எப்போ ரைட் சகோதரர்கள் நமக்கு இந்தியாவில் என்ன சொல்றது, சாரி ஃபாரினர்ஸ் அந்த ரைட் சகோதரர் எப்போ வானூர்தி கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் தமிழில் வானூர்தி அப்படின்ற சொல் வந்ததுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம தமிழோட மரபில் வானூர்தி அப்படின்னு ஒன்று இருந்திருக்குது. அப்போது அந்த மலைவாழ் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வானத்துலேருந்து வானூர்தியில் ஒருத்தவங்க பறந்து வந்தது மாதிரியும் 2 பேர் அதில் கீழே இருந்து ஒருத்தரை கூட்டுன்னு போனது மாதிரியும் இந்த மலைவாழ் மக்கள் வந்து சொல்கிறாங்க சேரமன்னன் செங்குட்டுவன் கிட்ட. அப்போ அங்கே இருந்த இளங்கோவடிகள் அது வந்து யாரும் இல்லை, அவன் தான் கோவலன், கண்ணகி அழைச்சின்னு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளங்கோவடிகள் சொல்லுவார். அப்போதான் யாரு அந்த கண்ணகி கோவலன் அப்படின்னு கேட்குறப்போ இளங்கோவடிகள் கதையை சொல்ல ஆரம்பிப்பார். எப்படின்னு சொன்னால், அந்த கண்ணகி அப்படின்றவ மிக 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 செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அதை இளங்கோவடிகள் அறிவிக்கிறப்போ ரொம்ப அழகாகவே அறிவிப்பார் இதே மங்கள வாழ்த்து பாடல்லே. எப்படின்னா, மாநாய்க்கன் குலைக்கொம்பன் ஈகைவான் கொடியனால் ஈராறாண்டு அகவையால் அப்படின்றார். அவருடைய வயசு அப்போ எத்தனை வயசுனா 16 வயசு. அந்த 16 வயசுல அப்பெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க கண்ணகியை. யாருக்குன்னா கோவலன். அப்போ கோவலனை பத்தி ஒரு அறிவிப்பார், எப்படி அவன் கோவலவன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ பாட்டு வந்துச்சு. அவன் அறிவிக்கிறப்போ கோவலனை பற்றி கொஞ்சம் சிலம்பு இருக்குது, இது என்னுடைய தந்தையார் எனக்கு கொடுத்த சிலம்பு, இதை எடுத்துன்னு போயிட்டு மதுரையில் விட்டுருங்க, விற்று எடுத்துன்னு வந்து நம்ம பொருளை ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கும் அவங்க ஒத்துக்கின்னு கவுந்தடிகளுடைய துணையோட இவங்க மதுரைக்கு போகிறாங்க. மதுரையில் ஒரு இடத்துல தங்கி நிற்கிறாங்க. மாதிரி ஆயர்குல பெண் மாதிரி வீட்டில் இவங்க தங்கி இருக்கிறாங்க. அப்போ மதுரைக்கு போகிறப்போ சொல்கிறாங்க, அந்த கண்ணைக்கிட்ட இவன் சொல்லிட்டு போகிறான், என்னோடு போந்து என் துயர் கலைந்த பொன்னே கொடியே புனை பூங்கோதாய் நானின் பாவாய் நீ நில விளக்கே கற்பின் குழந்தை பொற்பின் செல்வி. அதாவது கெட்டுன்னு வந்த பிறகு தான் பொண்டாட்டி எப்படிலாம் நானின் பாவாய் நீ நில விளக்கே கற்பின் குழந்தை. எப்போதான் எல்லாத்தையும் சொல்கிறான் மனைவி கிட்ட, கற்பின் குழந்தை பொற்பின் செல்வி சீரடி சிலம்பின் ஒன்று கொண்டு யான் போய், உன்னுடைய சிலம்புல ஒன்றை கொண்டு யான் போய் மாறி வருவேன் மயங்காதொழிகிறேன். நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏழையாக போகிறேன், திரும்பி வரப்ப பணக்காரனாக வருவேன். ஒரு அர்த்தம் சொல்லலாம். இன்னொரு அர்த்தம், இப்போ நான் மனுஷனாக போகிறேன், திரும்பி வரப்ப ஆவியாக தான் வருவேன். 2 அர்த்தம் சொல்லலாம். மாறி வருவேன் மயங்காதொழிகிறேன். நீ என்ன பண்ணு, அமைதியாட இரு, மயங்காத, எதை பற்றி நீ கவலைப்படாத, மயங்காதொழிகன அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், சீரடி சிலம்பின் ஒன்று கொண்டு யான் போய் மாறி வருவேன் மயங்காதொழிகன கருங்கையன் நெடுங்கன் காதலி தன்னை வரும்பணி கண்டு தன் உள்ளகம் விரும்பி பல்லான் கோவலன் இல்ல நீங்கி வல்லான் நடையின் மறுகிட்டு செல்வான்னு சொல்வார் அந்த இடத்துல இளங்கோவடி. அதாவது அவனுடைய நடை எப்படி இருக்குதுன்னு சொன்னா, ஒரு தளர்ந்த நடை, வல்லான் நடை, ஒரு கம்பீரமான நடை இல்லை. ஏன்னா அவன் தோத்துட்டான், வாழ்க்கையில அனைத்து பொருட்களையும் இழந்து விட்டான். கடைசியில இருக்கிற ஒரே ஒரு சிலம்பு அதையும் எடுத்துன்னு போயிட்டு விற்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், தன்னுடைய தளர்ந்த நடையோட அவன் போறான். கவுந்தி அடிகள் விட்டுட்டு அந்த இல்லத்தை விட்டு அப்படி போறப்போ பொற்கொள்ளன் கிட்ட போறான். போயிட்டு இந்த சிலம்பு காட்டுறான். காட்டின உடனே அந்த பொற்கள் என்ன பண்றான்னா, அந்த சிலம்பை எடுத்து, இது வந்து மன்னனுடைய சிலம்பு. இந்த போற்றுதும் என்னது பன்மை, அதனால திங்களை போற்றுங்கள் திங்களை போற்றுங்கள். பொங்கலர் தார் சென்னி, பொங்கு என்றால் தேன், அலர் என்றால் சொரிகின்ற, தார் என்றால் மாலை. பொங்கலத்தார் சென்னி குளிர் வெண்குடை, அதாவது குளிர்ச்சியான, அதாவது மாலை அணிந்த சோழனின் குளிர்ச்சியான வெண்மை குடை போன்று குளிர்ச்சி. அங்கன் என்றால் குளிர்ச்சி. அங்கன் உலகுக்கு அளித்தலான். அதாவது இந்த 3 வரிக்கான விளக்கத்தை மட்டும் சொல்றேன் பாருங்க. நிலவை போற்றுங்கள் நிலவை போற்றுங்கள்,
தேன் சொருகின்ற மாலை அணிந்த சோழனுடைய வெண்பற்ற குடை போன்ற குளிர்ச்சியை உலகுக்கு அளிப்பதால் நிலவை போற்றுங்கள் என்று இந்த 3 வரியினுடைய அர்த்தம். சரிங்களா? இப்போ இதுல இருக்கிற ஒரு அறிவியல் நுட்பமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சாதாரணமா நிலவு அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும், வானத்துல வரும், ஓரளவு வெளிச்சத்தை மட்டும் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த நிலவு வந்து குளிர்ச்சியை தருது அப்படின்ற ஒரு அறிவியல் உண்மையை சொன்னது யாருன்னா இளங்கோவடிகள். இந்த இடத்துல நீங்க அதை நோட் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது ஞாயிறு போற்றுவோம், ஞாயிறு போற்றுவோம். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறும் போற்று. ஞாயிறு என்றால் சூரியன். ஞாயிறு என்றால் சூரியன். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். சூரியனை போற்றுங்கள், சூரியனை போற்றுங்கள். காவிரி நாடன் திகிரி போல். காவிரி நாடன் என்று சொன்னால் சோழ நாட்டில் பாயக்கூடிய நதி காவிரி நதி. அந்த நதி இந்த இடத்துல இளங்கோடிகள் சொல்லியிருக்காரு. அந்த காவிரி நாடன் யாரு? சோழ மன்னன். அந்த காவிரி நாடன் திகிரி யாரு? சோழ மன்னன். அந்த காவிரி நாடன் திகிரி என்று சொன்னால் ஆணை சக்கரம். ஆணை சக்கரம். அதாவது சூரியனை போற்றுங்கள், சூரியனை போற்றுங்கள். காவிரி நாடன் திகிரி போல், அதாவது சோழ மன்னன் ஆணை சக்கரம் போல மேரு வளம் திரிதலால். மேரு வளம் என்ன? மேரு என்றால் இமயமலை. மேரு என்றால் இமயமலை. மேரு வளம் திரிதலான் அப்படின்னா இமயமலை சுத்தி வர்றதுனால, அதாவது ஞாயிறு வந்து என்ன பண்ணுது? உலகத்தையே சுத்தி வருது. காவிரி நாடன் திகிரி என்ன பண்ணுது? மேரு வளம் திரிது. சரிங்களா? இதுல என்ன உண்மை அப்படின்னா, இவன் வந்து வடநாட்டை வென்ட்டான். என்ன சொல்றது? இமயமலை வரைக்கும் இவனுடைய ஆணை அந்த இடத்துல என்ன பண்ணுது? இருக்குது. யாருடைய ஆணை? தமிழ்நாட்டுல இருந்து இமயமலை வரைக்கும் இவனுடைய ஆணை இருக்குது. அதே போலதான் ஞாயிறு என்ன பண்ணுது? இந்த உலகம் ஃபுல்லா சுற்றி வருது. எப்படி சோழனுடைய ஆணை சக்கரம் இமயமலம் சுத்தி வருதோ அது போல ஞாயிறு என்ன பண்ணுது? உலகத்தை சுத்தி வர்றதுனால ஞாயிறை போற்றுங்கள், சூரியனை போற்றுங்கள் என்று சொல்றாரு. அடுத்தது மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும். மாமழை என்று சொன்னால் என்னது? அதிகமான மழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்குது. மழையை போற்றுங்கள், மழையை போற்றுங்கள். நாம நீர் வேலி, அதாவது நாம நீர் அப்படின்னு சொன்னா ஆர்ப்பரிக்கும் நீர் அப்படின்னு அர்த்தம். ஆர்ப்பரிக்கும் நீர். ஆர்ப்பரிக்கும் நீர், ஒலி எழுப்பும் நீர், அதை எப்படி வேணாலும் வச்சுங்க. நாமநீர் வேலி உலகிற்கு. நாமநீர் வேலி உலகிற்கு அவனணி போல் மேனின்று தான் சுரத்தலான். அதாவது மண்ணை என்ன பண்றான்? உலகிற்கு என்ன பண்றான்? அதிகமா என்ன சொல்றது? வள்ளல் தன்மையை மழை போல பொழிகிறான். அதனால மழையை போட்டுரும், மழையை போட்டுரும். அந்த மழை எப்படி பொழியுது அப்படின்னு சொன்னா, எப்படி அந்த நாட்டு மன்னன் வந்து மக்களுக்கு என்ன சொல்றது வளங்களை நம்ம பொழிறானோ அது போல நம்ம என்ன பண்றோம்? மழையை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நிலவையும் ஞாயிறையும், ஞாயிறுனா சூரியன், மழை, இந்த 3ஐயும் போற்றுவதா தான் இந்த பாடல் இருக்குது. இதுல இருக்கிற என்ன சொல்றது சொற்கான பொருட்களை வந்து நம்ம இதுல குடிச்சிட்டோம். சரிங்களா? இதோட இந்த கிளாஸ் முடியுது. பேர் சுட்டு விழா. சரிங்களா? எதனால அவங்களுக்கு மணிமேகலைன்னு பேர் வைக்கிறாங்கன்னா, கோவலனுடைய குலதெய்வம் மணிமேகலான்றதுனால அந்த குழந்தைக்கு மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறான் கோவலன். இப்போ அந்த குழந்தைக்கு என்ன பண்றாங்க? பேர் சுட்டு விழாவும் மிக சிறப்பா நடந்தது. அதுக்கப்புறமா இவன் என்ன பண்றான்? தன்னுடைய பொருட்களை அனைத்தையும் இழந்துடுறான். இழந்துட்டு கெட்ட பிறகுதான் அவன் எங்க நோக்கி வரணும்னு அவனுக்கு புத்தி வருதுன்னா, தன்னுடைய மனைவி கிட்ட வரணும். அது வரைக்கும் நல்லா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு வர தோணல. கெட்ட பிறகுதான் மனைவியாகிய கண்ணகி கிட்ட வரான். அப்படி வரப்போ அவன் அப்ப கண்ணகி சொல்றா, இப்போ மற்ற பெண்கள்னா என்ன சொல்லியிருப்பாங்க? என் கூட நீ இவ்வளவு நாள் இல்லாம போயிட்டியே, நான் உன்னை மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனா கண்ணகி சொன்ன பதில் இருக்கு பாருங்க. இளங்கோடிகள் என்ன சொல்ற? நொந்து சொல்லியிருப்பான் அவருடைய கண்ணகி வாயால. எப்படின்னா, நீ போயிட்ட, என்னை விட்டு போயிட்ட, ஆனா நான் எதெல்லாம் நான் இழந்தேன் தெரியுமா சொல்ற. அறவோர் கலிதலும் அந்தனர் ஓம்பலும் திறவோர் கலிதலும் விருந்தெதிர் கோடலும் அப்படின்னுவான். அதாவது அறவோர்னு சொன்னா யாரு? அறவோர் சொன்னா யாரு? தானதம் வேண்டி வரவங்க, அறம் செய்ய வேண்டி வரவங்க, என் வீட்டுல ஒரு பொருள் இல்லைன்னு கேட்டு வரவங்க. நீ என் கூட இல்லாதனால அதை கொடுக்க முடியாம போயிடுச்சு. அந்தனர் ஓம்பலம், அந்தனர்கள்ல வந்தாங்க, அவங்கள என்னால உபசரிக்க முடியல. விருந்தெதிர் கோடலும், விருந்தினர் ஏற்று என்னால உபசரிக்க முடியல. இவ்வளவு விஷயங்கள கண்ணகி என்ன பண்றா? நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இவ்வளவு விஷயம் நீ இல்லாதனால என்னால பண்ண முடியாம போச்சு அப்படின்னு சொல்றா கண்ணகி.
அறவோர் கலிதலம் மந்தன ரோம்பலும் துறவர் கலிதலம் விரிந்தெதிர் கோடலும் என்று சொல்கிறார். இப்போ எல்லாமே பேசி முடிச்சுட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற பொண்ணுங்க எவ்வளவு விஷயங்களை சொல்லுவாங்க. நீ இல்லாதனால என்னது அவங்களுடைய சுகத்தை பேசுவாங்க, என்ன சொல்றது அவங்களோட விருப்பம் பேசுவாங்க. ஆனா அவ அதை பத்தி நான் பேசல. மற்றவங்களை என்னால உபசரிக்க முடியலையன்றது தன்னை பத்தி யோசிக்கல அவ கண்ணகி. அடுத்தவங்களை பத்தி தான் அவ சொன்னான். இப்படியே பேசுறாங்க. பேசி முடிச்சுட்டு சரி நம்ம வாழணும், அதுக்கு ஒரு வழி, என்கிட்ட சிலம்பு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறான். தன்னுடைய சிலம்பு கோப்பெருந் தேவியினுடைய சிலம்பை எடுத்து மறைச்சிட்டு கண்ணகி அதாவது தங்களுடைய சிலம்பு காணாம போயிடுச்சுன்னு சொன்னீங்களே, இந்த கோவலன் எடுத்துன்னு வந்திருக்கிறான் அந்த சிலம்பு அப்படின்னு சொல்லிட்டு பொற்கொல்லன் போயிட்டு பாண்டிய மன்னன் கிட்ட சொல்ல, மன்னன் என்ன பண்றான், நீதி தவறி அவனை கொல்லறதுக்கு ஆணையிட்டு இருக்காரு. அதனால கோவலன் என்ன பண்றான், செத்துடுறான். செத்துட்ட உடனே கோவலனும் கண்ணகியும் வழக்காடுறாங்க. இதை பத்தி அப்புறம் பேசலாம். வழக்காடுற கதை அது இருக்கு. அதுக்கப்புறமா கோவலன் என்ன பண்றான், செத்துடுறான். செத்துட்ட உடனே கண்ணகி என்ன பண்றான், மதுரை மாநகர்ல வழக்காடுற பிறகு அவங்க என்ன பண்றாங்க, நீதி கிடைக்கல. அதனால என்ன பண்றாங்க, தன்னுடைய காலில் இந்த சிலம்பை எடுத்து ஓங்கி அடிக்கிறாங்க. அடிக்கிறப்போ கண்ணகியினுடைய இன்னொரு சிலம்புல இருந்து வர தெரியுது மாணிக்க பரல். ஆனா அந்த ராஜாவுடைய அந்த மனைவி பாண்டிய மன்னன் கோப்பெருந்தேவியினுடைய மனைவி கொடுத்த பரல் வந்து முத்துப்பரல். அதனால என்ன பண்ணுது, அந்த மன்னனுடைய வாய் முதல்ல தெரிச்சு அவன் என்ன பண்றான், அந்த இடத்துல நான் நீதி தவறி நான் நீதி தவறிட்டேனே, நான் என்ன சொல்ற தப்பான ஒரு நீதியை சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி அதே இடத்துல அவன் என்ன பண்றான், உயிரத விட்டுறான். சரி கணவன் போன அடுத்த நிமிஷமே கோப்பெருந்தேவி என்ன பண்றான், பதி இல்லா வாழ்க்கை இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதே இடத்துலயே தன்னுடைய உயிரை மாற்றிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான், மதுரை எரிக்கிறான். அப்படி எரிக்கிறப்ப கூட நல்லவங்களை மட்டும் இந்த தீ விட்டு கெட்டவங்களை தான் இந்த தீ எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்றான், மதுரையை எரிக்கிறான். எரிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு எந்த இடத்துல கோயில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சேரநாட்டில் கோயில் எடுக்கிறாங்க. இப்படியே அந்த கதை வந்து முடிஞ்சது. இப்போ இந்த பாட்டில் நம்ம எது எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படின்னு சொன்னா, திங்கள் என்றால் நிலவு. திங்கள் என்றால் நிலவு. திங்களை போற்றுவோம் திங்களை போற்றுவோம். இந்த போற்றுதும் என்னது, பன்மை. பாகத்தில் மின்பார் கொலைகளப்பட்ட கோலமணி கண்ணகி என்பது என் பேருன்னு சொல்லிட்டு யாமணி அணிமணி கால்சிலம் புடைப்பன்னு சொல்லி அடிக்கிறப்போ அதுல இருந்து வெளிவந்தது எல்லாமே என்னது, முத்துப்பரல். ஆனா கண்ணகியோட சிலம்பு என்னது, மாணிக்கப்பரல். அப்போ அவன் நீதியை தவறி வழங்கினால அவன் என்ன பண்ணான், கொலைகளப்பட்டு விட்டான் கோவலன். அப்போ அரசியல் அவன் தப்பு செஞ்சுட்டான். அதனால அவன் அந்த நிமிஷமே அவன் என்ன பண்ணான், செத்துட்டான். அரசியல் பிழைத்தவருக்கு அறம் கூற்றாகும். கூற்றுவன் சொன்னா யமன். அந்த அறமே அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா யமன் ஆயிடுச்சு. அதனால கூற்றுவன் சொன்னா இது வந்து கூற்றுவன் சொன்னா கூறுபடுத்துவன். எப்படி கூறுபடுத்துவானா, உடல் வேறும் உயிர் வேற அவன் கூறுபடுத்துறதுனால யமனை வந்து கூற்றுவன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அரசியல் பிழைத்தவருக்கு அறம் கூற்றாவதும். உரைசால் பத்தினே உயர்ந்தல் ஏத்தலும். அப்படின்னா பத்தினி தெய்வமான அந்த கண்ணகிக்கு என்ன பண்ணாங்கன்னா சிலை எடுத்தாங்க. எந்த இடத்துல அப்படின்னு சொன்னா சேர நாட்டுல சிலை எடுத்து வழிபட்டாங்க. உரைசால் பத்தினே உயர்ந்தவர்கள் போற்றுவார்கள். அரசியல் பிழைத்தவருக்கு அறம் கூட்டாதும் உரைசால் பத்தினே உயர்ந்தவர் ஏற்றதும் ஊழ்வினை உறுத்து வந்து விட்டும். ஊழ்வினை அப்படின்னு சொன்னா நம்ம செய்யக்கூடிய வினைகள், அதாவது பழைய வினைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப கோவலன் என்ன தப்பு பண்ணா அப்படின்னா, ஒரு நாட்டுல வியாபாரத்துக்காக ஒருத்தன் போறான், டிராவலிங் வெண்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது வியாபாரத்துக்காக அவன் போறப்போ அந்த இடத்துல வேற்று நாட்டிலிருந்து உளவு பார்க்க வந்த ஒற்றன் அப்படின்னு சொல்லிட்டு பழி சொன்னான். யாரு, கோவலன் முற்பிறவில. அவன் சாதாரணமாக ஒரு ஏழ்மை நிலையில வந்த ஒற்றனை உளவு பார்க்க வந்த ஒற்றன் சொல்லி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தான் போன ஜென்மத்துல. அது இந்த ஜென்மத்துல ஒண்ணுமே பண்ணாத தப்புக்கு அவன் தண்டனையை அனுபவிச்சான். அப்போ ஊழ்வினை அப்படின்ற ஒண்ணு நமக்கு என்ன பண்ணும், என்னைக்கா இருந்தாலும் நமக்கு தண்டனை கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த உருடையிட்ட பாட்டுடை செயல இளங்கோடிகள் சொல்லக்கூடிய உண்மைகள். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூட்டாவதும் உரைசால் பத்தினை உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுவதும் சூழ்வினை சிலம்பின் காரணமாக சிலப்பதிகாரம் எனும் பெயரால் நாட்டுதும் யாம ஒரு பாட்டுடை செயலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ இந்த செயலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இப்ப பாட்டுக்கே அவரு வருவாரு. அதாவது திங்கள் என்று சொன்னால் நிலவு, அம்புலி, இப்படி இலக்கியத்துல பல பேர்களை சொல்லுவாங்க நிலவுக்கு. அப்போ திங்களை போற்றுங்கள், திங்களை போற்றும் திங்களை போற்றுதும். திங்களை போற்றுங்கள் அப்படின்னா நிலவை போற்றுங்கள், நிலவை போற்றுங்கள். இது எதுக்காக நம்ம போற்றுங்கள் அப்படின்னு பன்மையை நம்ம சேர்க்கணும், போற்றுதும் அப்படின்னு சொன்னதுனால இந்த இடத்துல நம்ம பன்மையை நம்ம சேர்க்கிறோம். அடுத்து கொங்கலத்தார் சென்னி குளிர்வெண் குடை போன்று அங்கன் உலக அளித்தான். கொங்கு அலர் தார். தார் என்று சொன்னால் மாலை. தேன் சொறி. காவியத்தை நம்ம சொல்ல முன்னாடி அதாவது போற்றுவாங்க.
அதிகமா இப்ப திருக்குறளை கூட நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல முதல்ல கடவுளை வாழ்த்துவாங்க. இல்ல கம்பராமாயணம் எடுக்கிறோம் அப்படின்னா கூட கடவுள் வாழ்த்து தான். இப்ப இவரு கம்பர் பாடுறது மாதிரி எது சொல்லலாம்? சரணாங்களேன்னு முடிப்பாரு இல்லைங்களா? எந்த பாட்டு? முதல் பாட்டு ஒரே நிமிஷம், அது பாட்டு மெமரியில வரல. உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்களும் நீங்கள் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, அந்த கடவுள் வார்த்தை பாடிட்டு தான் அடுத்தது கம்பராமாயணத்தை பாட ஆரம்பிச்சாரு. அது போல இவர் எல்லா புலவர்களை கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டா, கொஞ்சம் வேறுபட்ட தன்மையா எதை பாராட்டுறது? திங்கள் என்றால் நிலவு, ஞாயிறு என்றால் சூரியன், மழை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் மாறி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மழையை வாழ்த்துறாரு, நிலவு வாழ்த்துறாரு, சூரியனை வாழ்த்துறாரு. அப்போ இயற்கையை கடவுளா நேசிச்சு இவர் முதல்ல எதை போட்டுறாருன்னு சொன்னா இந்த இயற்கை பொருள்களை போட்டுறது தான் இப்ப இந்த பகுதியில் நம்ம பார்க்க போற பாடல். சிலப்பதிகாரம் இயற்றுறதுக்கு முன்ன அவர் பாடுறது எதுன்னு சொன்னா உரையிட்ட பாட்டுடை செயல். இது ஆரம்பத்தில் தான் இது சொல்லியிருப்பாரு. ஆனா இதுக்கு முன்னாடி அவர் பாடுறது உரையிட்ட பாட்டுடை செயல்னு சொல்லுவாங்க. அதாவது சிலப்பதிகாரம் உணர்த்தக்கூடிய 3 உண்மைகள் என்ன, அதை தான் அவர் முதல்ல தெளிவுபடுத்துவாரு. அப்படி என்ன 3 உண்மை அப்படின்னு சொன்னோம்னா, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினை உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஏற்றுவதும் சூழ்வினை சிலம்பின் காரணமாக சிலப்பதிகாரம் எனும் பெயரால் நாட்டுக்கும் யாமோர் பாட்டுடை செயலே அப்படின்னு சொல்லிதான் அவர் என்ன பண்ணாரு, இந்த சிலப்பதிகாரத்தை ஈட்ட ஆரம்பிக்கிறார். இது ரொம்ப முக்கியம். உரையிட்ட பாட்டுடை செயல் சிலப்பதிகாரம் உணர்த்தக்கூடிய 3 உண்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை தெளிவா பாத்துங்க. சிலப்பதிகாரத்துல அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும் அப்படின்னு சொன்னா, அரசியல்ல நம்ம அதாவது ஏன்னா அவன் நாட்டாண்ட மண்ண இல்லையா, அவனுக்கு தெரியும். ஏன்னா அரசியல்ல அவன் என்னென்னலாம் பிழை செஞ்சான், அதனால அவன் பட்ட துன்பம் என்ன, அதை அனுபவிச்சு அவன் எழுதியிருக்கிறான். அரசியல்ல தப்பு பண்ணவன் யாரு? கோப்பெருஞ்சோழன், பாண்டிமாதேவி, கோப்பெருஞ்சோழன். ஆமா, அரசியல் அவன் தப்பு பண்ணவன். என்ன தப்பு பண்ணான் அப்படின்னு சொன்னா, நீதியை பகையகத்து பேடிகை ஒவ்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல். நாம் அதிகமான நூல்களை நம்ம படித்தாலும் 4 பேர் முன்னாடி சொல்ல முடியல அப்படின்னா அது எதுக்கு சமம் அப்படின்னா, பேடிகையில் போர்க்களத்தில் கொடுத்த வாள் மாதிரி எதுக்குமே பயன் இருக்காது. அதனால நம்ம படிக்கிறன்றது முக்கியமான விஷயமா இருந்தாலும் அதை விட முக்கியம் 4 பேர் முன்னாடி நம்ம அதை என்ன பண்ணோம், சொல்லணும். சரிங்களா? இப்போ கண்ணகி, கோவலன் இவங்க 2 பேருமே திருமணம் நல்ல மாதிரியா முடிஞ்சாச்சு. அடுத்தது என்ன பண்றாங்க, பள்ளியறை மனையரம் படுத்த கதையில வராங்க, பள்ளியறைக்கு வராங்க. அப்படி வரப்போ அப்பயே இளங்கோடிகள் சொல்லிடுறாரு. என்ன சொல்லிடுறாருன்னா, அவர் துறவி, ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு துறவி. அவனுக்கு போய் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவனை எப்படி வாழ்த்தினு தெரியுமா? தெரியாது. அவன் எப்படி சொல்றான், காதலர்கள் சேர்ந்து இருக்க வேண்டும் சொல்லலாம். ஆனா அவன் சொல்றது எப்படி தெரியுமா சொல்றான், காதலர் பிரியாமல் சொல்லிடுறானா. அவங்க கை சேர்ந்தே இருக்கணும்னு சொல்லலாம். ஆனா அவன் சொல்றது எப்படி சொல்றான், கவு கை நெகிழாமல், நன்மை இருக்கணும் வாழ்க்கையிலன்னு சொல்லலாம். தீது அருகன, சின்மலர் கொடுத்துவி அங்கன் உலகின் நல்ல அமளி. இவ்வளவு விஷயம் கெட்டதாவே சொல்லிட்டு நல்ல அமளி ஏற்றினர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நல்ல அமளி அப்படின்னு மட்டும்தான் அதை முடிச்சான். அதுல எவ்வளவு ஒரு நுட்பத்தை சொல்லியிருக்கான் பாருங்க இளங்கோடிகள். இப்படியே அவங்களுக்கு திருமணமும் நடக்குது. அதுக்கப்புறமா பொருளிடுவதற்காக அவன் என்ன பண்றான், வியாபார நோக்காக வெளியே செல்றான். அப்படி போறப்போ ஆடல் அரசி மாதவியை பார்க்கறான். அவங்க 2 பேருக்கும் காதல் வயப்பட்டு கோவலனுக்கும் மாதவிக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு மணிமேகலைன்னு பேர் சுட்டுறாங்க. அந்த மணிமேகலைன்னு சொல்லி பார்க்குறப்போ அதுக்கு பேர் சுட்டு விழாவும் மிக சிறப்பாகவே நடத்துவார். அதையும் இளங்கோடிகள் அடக்கலை கதை 15வது கதையில் ரொம்ப அழகாகவே சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, அணிமேகலையர் 1000 கணிகர் மணிமேகலை என வாழ்த்திய ஞான்று மங்களம் அடந்தை மாதவி தன்னோடு செங்கன் மாறி அப்படியே பணத்தை என்ன சொல்ற